ஹலோ பியூட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிளான கெட் ரெடி வித் மீ மேக்கப் மெட்டீரியல்ஸ்ன்ட்டு அந்த அளவுக்கு ஜாஸ்தியா எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போறேன். இப்போலாம் கோயிலுக்கு போகறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வயசாயிருச்சுன்னு நெனைக்கிறேன் மேபி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப். நல்லா வெயில் அடிக்குது. அதனால நெறைய மேக்கப் போட்டு சொதப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா நான் வந்து அந்த மேக்கப்ப வச்சுக்கிட்டேன். முபிகா இன்னும் கிளம்பல. அவள இனிமே தான் கிளப்பி விடணும். ஸோ இந்த கெட் ரெடி வித் மீ வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நெறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இல்லாம, மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு பண்ண ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து நானே பண்ணுனது. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பியூட்டி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நெறைய இந்த மாதிரி அ எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் டிஐஒய்ய பண்ணி யூஸ் பண்ணுறேன். அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரோப் க்ரீம் போட்ட உடனே ஒரு க்ளோ கிடைக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஸோ நான் வந்து சன்ஸ்க்ரீனோட மிக்ஸ் பண்ணாம என்னோட மாய்ஸ்சரைசரோட ஸ்ட்ரோப் க்ரீம் பண்ணியிருக்கேன். அதனால் மாய்ஸ்சரைசர் வந்து தனியா யூஸ் பண்ணணுன்ட்டு தேவையில்ல. நல்ல வெயில் அடிக்குதுன்றதுனால நான் ஹெவி மேக்கப் போடல. கொஞ்சம் ஹெவி மேக்கப் போட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சாரி வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக வாங்கி கொடுத்த சாரி. ஹேமா. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி. ரொம்ப அழகான ஒரு சாரி. நான் சிம்பிளா தான் கட்டியிருக்கேன். ப்ரீ ப்ளீட் அந்த மாதிரிலாம் பண்ணல. சும்மா நார்மலா ப்ளீட் எடுத்து கட்டியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு பேஸ். நீங்கள் ஹைலைட்டர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமலே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப அழகா அப்படியே டால் அடிக்கும். அதுவும் நீங்கள் போடுற மேக்கப்போட அது மிக்ஸ் ஆயிருச்சு, மிங்கிள் ஆயிருச்சுன்னா அவ்வளோ அழகா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் காம்பேக்ட் அந்த மாதிரி எதுவுமே போடாம சாதாரண பவுட்ரு போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, யார்ட்லி யார்ட்லியோட பவுடர் போடுறேன். ரொம்ப சிம்பிளா என்னோட காட்டன் குர்தா வச்சு போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸுக்குன்ட்டு தனியா ஒரு துணி வச்சுக்கோங்க. எல்லா துணியும் யூஸ் பண்ணாம, ஒரு காட்டன் மாதிரியான மெட்டீரியல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸை துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி. சன்ஸ்க்ரீன் போடுறவங்க வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் போடல. ஏன்னு தெரில. எனக்கு இன்றைக்கி இப்படி தான் பண்ண பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப். ரொம்ப மினிமலான ஒரு மேக்கப். பவுட்ரு போட்டிருக்கேன். ஆனால் போட்ட மாதிரியே தெரியாது. பட் ஒரு மேட் ஃபினிஷிங் வேணுன்றதுக்காக மட்டும்தான் பவுடர். ஸோ எக்ஸ்ட்ரா பவுடரே இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்லேயே நம்ம இது பண்ணிட்டோம்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். அப்புறம் வாஷ் போட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இதோட ஐப்ரோ பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள். நல்ல லாங் ஸ்டே வரும். நல்லாவும் இருக்கும். ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இப்போ என்னோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஏன்னா நான் அதுக்கு வந்து ஐப்ரோ ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஐப்ரோ ஆயில் வந்து ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னோட ஐப்ரோ ஆயில் எப்படி பண்ணுறேன்ட்டு. ரொம்ப நல்ல ஒரு க்ரோத் இருக்குது ஐப்ரோஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து கவர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கீழே இப்படி ஒரு ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட அளவு தெரிஞ்சிரும். ஸோ அப்புறம் நம்ம உள்ளே வந்து லைட்டாக ஃபில் பண்ணிட்டோன்னா, ரொம்ப அழகா இருக்கும். நேச்சுரலாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹேர் கம்மின்றதுனால நான் ஸ்பூலி எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஹேர் ஜாஸ்தியாக இருக்குன்னா, நீங்கள் ஸ்பூலி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் அழகா தான் இருக்கும். கண் வந்து லைட்டாக டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் அந்த பவுடரை கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் டார்க்காக வேணும்னா, இன்னும் டார்க்காக நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு அவ்வளோ டார்க்கு தேவையில்லை. டார்க் சர்க்கிள்ஸ் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால, இங்கே வந்து ஸ்மோக்கி ஐ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் நிறைய இது பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது.
கேட்பாங்க, "ஏன் இவ்வளோ கருவளையமான்னு?" கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நான் ரொம்ப லைட்டா தான் போட்டிருக்கேன். வெரி, வெரி லைட். இதுதான் என்னோட டெய்லி மேக்கப்பானா இல்ல. எனக்கு என்னலாம் தோணுதோ அத பண்ணுவேன் அவ்வளோதான். இதுதான் நான் டெய்லி பண்ணுவேனானா அப்படிலாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து காஜல் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ப்ளம்மோட காஜல். ப்ளம் காஜல்ல ஒரு விஷயம் வந்து எப்போதுமே நம்ம அத வந்து ஷார்ப்பன் பண்ணியே நம்ம வச்சிருக்கணும். இந்த அத பத்தி தனியா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ லைட்டா காஜல் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். காஜல் வரையலன்னா ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் காஜல் போடாம ஸ்கூல் போயிட்டாலே குழந்தைங்களே கேட்பாங்க, "மேம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு?" கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு காஜல் போட்ட உடனே நம்மள கொஞ்சம் ஒரு நல்லா காமிக்கும் ஹெல்தியா. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா எடுத்திருக்கேன். இது லாரியல் பாரிஸோட லேஷ் பாரடைஸ் மஸ்காரா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்காரா. இதுவும் நல்லாயிருக்கும். டூ ஃபேஸ்டோட மஸ்காராஸ் நல்லாயிருக்கும். மெப்ளினோட மஸ்காரா சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி டூ ஃபேஸில் பெட்டர் தேன் செக்ஸ் மஸ்காரா யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன் நானு. இது வந்து எடுக்கிறது தான் கஷ்டம். போடும்போது ரொம்ப அழகா வால்யூம்னைஸ்டா அழகா காமிக்கும். பட் எடுக்கும்போது நீங்க டபுள் கிளென்சிங் யூஸ் பண்ணி எடுக்கணும். இல்லாட்டி கண்ண சுத்தி கருவளையம் வர ஆரம்பிச்சுரும் கன்டினியூஸா. ஸோ நான் வந்து டெய்லி மஸ்காரா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இவ்வளோ தான் என்னோட மேக்கப். நான் ரொம்ப சிம்பிளா தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனர் வந்து லாக்மேயோடது. இது மட்டும் தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஐலைனர்ல. இப்போ கொஞ்ச நாளா நான் வேறு ஐலைனர் மாறலான்னு சொல்லி மாறி ஆ எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல. இது வந்து முபிகா. அவ இப்படிதான் ஏதாச்சும் நான் பண்ணும்போது ரொம்ப தொந்தரவு பண்ணுவா. முபிகா என்ன கலாய்ச்சிட்டே இருந்தா. ரொம்ப சிம்பிளான லைன் தான் வரையிறேன். லாஸ்ட்டா இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விடணும். இல்லைனா கண் வந்து ஒரு மாதிரி இதா இருக்காது, கரெக்ட்டா இருக்காது, நல்லா இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஜாயிண்ட் குடுத்துட்டோம் அப்படின்னா, கண் அப்படியே முழுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னவோ தெரில எனக்கு இந்த இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி, சிம்பிளா, நீட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெகுலரா ஒரு ஹேர் ஸ்டைல். அதாவது டெய்லி தலைக்கு குளிக்கிறதுனால, முடி கொஞ்சம் காயிற வரைக்கும் என்னோட ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பின்னி போட்டுப்பேன். இல்லாட்டி இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு சின்ன கிளிப்பு போட்டுப்பேன். சும்மா ஒரு கிளிப் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிருச்சு. முடி ரீசெண்டாக கட் பண்ணியிருந்தேன். இப்போ வளர்ந்துருச்சு. இது வந்து பாடி லோஷன். இதுவும் நானே எனக்காக பண்ணது தான். இதோட வீடியோவும் சேனல்ல இருக்கு. டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. ஸ்கின் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் சப்பிளா வச்சுக்கும். டேன்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பாடி லோஷன். ஷாம்பூ என்னோட ஷாம்பூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோட் மில்க் ஷாம்பூ. ஸோ பொட்டு மட்டும் நான் மாற்றிருக்கேன். வாட்ச் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம்.
நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வந்து பேர் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு சிக்னேச்சரான ஒரு ஜுவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா, அதோடைய டிசைன் வந்து யூனிக்கா இருக்கிறதுனால 2, 3 ஜுவல் நம்ம அதோட போட்டோம்னா, ஒண்ணோட அழகு இன்னொரு வாட்டி நமக்கு தெரியாம போயிடும். ஸோ எப்போதுமே கோல்டு ஜுவல்லரி நீங்கள் சிக்னேச்சர் ஜுவல்லரியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு ஜுவல் மட்டும் போட்டிங்கனாலே ரொம்ப அழகா இருக்கும். அவ்வளோதான், என்னோட மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நான் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ரொம்ப மினிமலான மேக்கப் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இன்னும் லிப்ஸ்டிக் மட்டும் நான் போடல. நான் இதை தாண்டி வேறு எந்த ஜுவல்லுமே நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். லிப் பாம் போடலாமா, லிப்ஸ்டிக் போடலாமான்னு யோசிச்சு, சரி லிப்ஸ்டிக்கே போட்டுடலான்ட்டு. இது வந்து மேக் லிப்ஸ்டிக் ஷேடு வந்து டச் ஆஃப் ஸ்பைஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேடு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிங்க் வேணும். அந்த பிங்க்கு லைட்டாக போடணுன்னாலும் அழகா இருக்கணும், டார்க்காக போடணுன்னாலும் அழகா இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், மேட் ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்படின்னா இந்த ஷேடும் ரூபி ஊவும் வேறு லெவலில் இருக்கும். ரெட்டுக்கு நான் ரூபி ஊ யூஸ் பண்ணுவேன். பிங்க்குக்கு எப்போதுமே நான் வந்து டச் ஆஃப் ஸ்பைஸ் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஷேடு. நீங்கள் திக்காவும் போடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். அப்படியே லைட்டாக அதை வந்து கன்னத்துலேயும் அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஷ் மாதிரி. லைட்டாக, ரொம்ப ரொம்ப லைட்டாக. கையில் எவ்வளோ மீதம் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ப்ளஷ் போட்ட உடனே ஸ்கின் இன்னும் ஹெல்த்தியாக காமிக்கும். ஹேர் ஸ்டைல் வந்து நான் லைட்டாக மாற்றிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். பூ வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கெட் ரெடி வித் மீன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் எப்போ மேக்கப் பண்ணாலும் லைட்டாக ப்ளஷ் ஆட் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களை ஹெல்த்தியாக காமிக்கும். பாய்.